ஒரு அண்மை செய்தி. ஆன்லைனில் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று 9 லட்சம் மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் வடராஜ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வடராஜ், விவரங்களை வழங்கலாம். ஷர்மிளா, வணக்கம். நிச்சயமாக நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகள் இந்தியா முழுவதும் இன்று காலை அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஷர்மிளா, அகில இந்திய மருந்து வணிகர்கள் கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் மருத்துவ வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ள ஒருநாள் அடையாள முழு கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக தமிழகம், பாண்டிச்சேரி முழுவதும் ஆயிரக்கணக்கான தனியார் மருந்தகங்கள் முழுமையாக இன்று காலை முதல் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் மருத்துவர் பரிந்துரை சீட்டு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலும் முறையான கட்டுப்பாடுகள் இல்லாமலும் ஆன்லைனில் சட்ட விரோதமாக மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக முற்றிலும் தடை செய்ய வேண்டும். ஆன்லைன் வர்த்தகம் மூலம் போலி மற்றும் தரமற்ற மருந்துகள் தடையின்றி விற்பனை செய்யப்படுவதால் அது பொதுமக்களின் உயிருக்கு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்துகிறது. வலி நிவாரணி மற்றும் தூக்க மாத்திரைகள் போன்ற தீவிர கட்டுப்பாட்டில் உள்ள மருந்துகள் ஆன்லைன் மூலம் போதைக்காகவும் தவறான முறைகளிலும் இளைஞர்களால் பயன்படுத்தப்பட்டு அவர்களின் எதிர்காலம் சீரழிக்கப்படுகிறது போன்ற கருத்துக்களை முன்வைத்து இந்தியா முழுவதும் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருந்து வணிகர்கள் மற்றும் அவர்களின் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி இன்று காலை முதல் அடையாள கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தமிழகம், பாண்டிச்சேரியில் சுமார் 40,000 கடைகள் இன்று காலை முதல் அடைக்கப்பட்டு இருப்பதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலுமே நூற்றுக்கணக்கான மருந்தகங்கள் இன்று காலை முதல் மூடப்பட்டுள்ளன. மருந்து வணிகர்களின் இந்த திடீர் கடையடைப்பால் மருந்து வாங்க வந்த பொதுமக்கள், சில பேர் தகவல் தெரியாமல் வந்தவர்கள் மற்றும் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதை இன்று காலை காண முடிந்தது. இருப்பினும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த 12 மணி நேர போராட்டத்தின் போது அவசர தேவைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு அருகில் உள்ள குறிப்பிட்ட சில மருந்தகங்கள் மட்டும் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. பொதுமக்களுக்கு மருந்துகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தரப்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையும் அறிவித்து உள்ளது. இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் அரசு மருத்துவமனை அருகே உள்ள மருந்து கடைகள் இயங்குவதை நம்மால் காண முடிந்தது. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சேர்ந்துள்ள மருந்தகங்களும் இயங்கி வருகின்றன. இதுவே தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கும் கள நிலவரம். ஷர்மிளா, மருந்து விற்பனையை எதிர்த்தும் கார்ப்பரேட் வியாபாரிகளின் அபரிமிதமான தள்ளுபடி விற்பனையை கண்டித்தும், மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் டோர் டெலிவரிக்காக GSR 220 என்பதை மத்திய அரசாங்கம் அமுல்படுத்தி இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் வெளியில போகக்கூடாதுன்றதுக்காக அதை பண்ணாங்க. இந்த 5 வருஷம் ஆகி இன்னும் அது நடைமுறையில் இருக்கு. அதை திரும்ப பெற கோரியும் நாடு தழுவிய கடையடைப்பு போராட்டம் மருந்து வணிகர்கள் நடத்துறாங்க. சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கடைகள் இன்னைக்கு கடையடைப்புல ஈடுபட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்கிறதுக்கும் அவசரத்துக்கு மருந்துகள் கிடைக்கிறதுக்கும் மருத்துவமனையை சார்ந்துள்ள மருந்தகங்கள் அனைத்தும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் வரதுனால இப்போ ஆன்லைன் மருந்துகள் டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் வாங்க வேண்டிய சீட்டை தவறா பயன்படுத்தி 1 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டு, 6 மாசம் முன்னாடி சீட்டுகள்லாம் வச்சு மனநல மருந்துகள், வலி நிவாரணிகள் இதையெல்லாம் திரும்ப திரும்ப இளைய சமுதாயம் பெற்று தவறான வழியில பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இளைய தலைமுறையினரை பாதுகாக்கவும் அவர்களை எதிர்காலத்துல அவங்க நல்ல விதமா அமையறதுக்கும் இதை நாங்க உண்மையா கண்டிக்கிறோங்க ஆன்லைன் மருந்து வர்த்தகத்தை. பார்மசி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு முழுவதும் உள்ள மருந்தக உரிமையாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியினை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் வடராஜ் சங்கர் வழங்கிட கேட்டோம்.